எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ இந்த வாழைப்பழங்கள்ல செவ்வாழை பழம், நேந்திரம் பழம் இதை சாப்பிடும்போது உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றது உண்மையா? இப்போ வாழைப்பழத்துல அடர்த்தியான மாவுச்சத்து இருக்கு. குறிப்பா செவ்வாழை பழமா இருக்கட்டும், இல்ல நேந்திர பழமா இருக்கட்டும், இதுல இருந்து கிடைக்கக்கூடிய மாவுச்சத்து அப்படிங்கிறது ஒரு அடர்த்தியான மாவுச்சத்து. கூடவே சத்தானதும் கூட. இதுல நிறைய மினரல்கள் இருக்கு, தாது ஊட்டச்சத்துக்கள் இருக்கு, பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. அதனால இப்போ இந்த செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடல் எடை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இதுல மாவுச்சத்து இருந்தாலும் நாம எடுத்துக்கக்கூடிய மற்ற உணவுகள் தான் நம்ம உடல் எடையை கூடுவதை தீர்மானிக்குமே தவிர, வெறும் செவ்வாழை பழம் தினமும் ஒன்று சாப்பிடுவதால் நம்ம உடல் எடை மிக அதிகமாக அதிகரிக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா அது தப்பு. அப்படி ஆகாது. இப்போ வாழைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப 100 கிராம் வாழைக்காய், 100 கிராம் அளவுக்கு நம்ம வாழைக்காய் சாப்பிட்றோம் அப்படின்னா அதன் மூலமா நம்மளுக்கு 14 கிராம் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துக்களும் 64 கலோரியும் நம்ம உடலுக்கு கிடைக்கும். இதே 100 கிராம் வாழைக்காய்க்கு பதிலாக வாழைப்பழம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் 2 மடங்கு அதிகரிக்கும். அதாவது 27 கிராம் அளவுக்கு மாவுச்சத்தும் 116 கலோரி அப்படிங்கிற அளவு நம்மளுக்கு கலோரி அளவுகள் சத்துக்களும் கூடும். இது அப்படியே டபுள் ஆகும் வாழைப்பழமா மாறும்போது. இப்போ எந்த விதமான மாவுச்சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப நம்ம மைதாவில் செய்யப்பட்ட, பேக்கரியில் செய்யப்பட்ட, சர்க்கரையால் செய்யப்பட்ட உணவுகள், அதன் மூலமா இதே அளவு கலோரி நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு பப்ஸ் சாப்பிட்றோம், வெறும் கலோரிகள் கம்மியா இருக்குன்னு நினைச்சா கூட அவ்வளவு கம்மி கிடையாது, அதிகமா தான் இருக்கும். அப்ராக்சிமேட்டா சொல்றேன். பட் ஒரு பேக்கரி பொருட்கள் மூலமா கிடைக்கக்கூடிய மாவுச்சத்து அப்படிங்கிறது குறைவான கலோரி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதோட மாவுச்சத்து ரொம்ப கெட்ட மாவுச்சத்து. அதுதான் நம்ம உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கு ஈஸியா உதவி செய்யும். இந்த வாழைப்பழத்துல இருக்கக்கூடிய மாவுச்சத்து அப்படிங்கிறது அந்த வகையை சேர்ந்தது கிடையாது. இது நல்ல மாவுச்சத்து. கூடவே இந்த செவ்வாழையெல்லாம் குறிப்பா மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மிகவும் நல்ல ஒரு உணவு மட்டும் இல்ல, ஒரு மருந்தாவே செயல்படும். மலச்சிக்கல் இல்லாம பாதுகாக்கும். கூடவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய மெக்னீசியம், பொட்டாசியம் இதெல்லாம் நம்ம ரத்த அழுத்தம் அளவை குறைக்கக்கூடியதா இருக்கு. அந்த வகையில இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்களும் சாப்பிடக்கூடியதா தான் இருக்கு செவ்வாழை பழம். மேலும் நம்ம குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த குடல்ல ப்ரோபயோட்டிக் மட்டும் இல்ல, ப்ரீபயோட்டிக் கிருமிகளும் தேவை. இந்த செவ்வாழை பழம் சாப்பிடுவதன் மூலமா நம்மளுக்கு ஒரு 10% ப்ரீபயோட்டிக் நல்ல கிருமிகள் உற்பத்தி நடக்க உதவிகரமா இருக்கு நம்ம குடல் பகுதியில. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆராய்ச்சி இருக்குங்க. தினமும் ஒரு செவ்வாழை பழம் அப்படிங்கிற அளவுல 2 வாரங்களுக்கு தொடர்ச்சியாக செவ்வாழை பழங்களை எடுக்கும்போது நம்ம குடல்ல நல்ல பாக்டீரியாக்களோட அளவுகள் பல மடங்கு அதிகரிக்கிறதா இந்த ஆராய்ச்சி முடிவு சொல்லுது. இப்ப நேந்திர பழமும் அதே மாதிரிதாங்க. இப்ப செவ்வாழை பழம் மாதிரியே நல்ல மாவுச்சத்து கொண்டது, நல்ல மினரல் சத்துக்கள், தாது சத்துக்கள் கொண்டது. என்னன்னா இப்ப நேந்திரம் பழம் நேந்திரம் சிப்ஸா சாப்பிடுறதுனால நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. இதை நேந்திர பழம் ஆவியில் வேக வைத்து சாப்பிடுவது அப்படிங்கிறது அதோட சுவையும் நல்லா இருக்கும். இப்ப கேரளத்துல பாத்தீங்கன்னா இது பழம்புரி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எண்ணெயில பொரிச்சு எடுப்பாங்க. அந்த மாதிரி வெந்துடும். பட் மேல இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படிங்கிறது ஏகப்பட்ட எண்ணெய் இருக்கும் அந்த பழம்புரியில. இருந்தாலும் அதோட சேர்த்து சாப்பிடுறது கேரளத்துல ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். நிறைய நானும் சாப்பிட்டிருக்கேன். ஆனா ஆரோக்கியமான முறையில நேந்திர பழம் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம அதை ஆவியில் வேக வைத்து சாப்பிடுவதுதான் ஆரோக்கியமான சாப்பிடும் முறை நேந்திர பழம் பொறுத்த வரைக்கும். இப்ப உணவு சாப்பிட்ட பின் நம்ம ரத்த சர்க்கரை அளவுகள் எவ்வளவு வேகமா அதிகரிக்குது அப்படிங்கிறது கிளைசிமிக் இண்டெக்ஸ். அந்த வகையில இந்த செவ்வாழை பழத்துக்கும் நேந்திர பழத்துக்கும் பார்க்கும்போது செவ்வாழை பழத்துக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 45 அப்படிங்கிற அளவுலையும், நேந்திர பழத்துக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் 51 அப்படிங்கிற அளவுலையும் இருக்கு. அதாவது 55க்கு குறைவாக கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த 55 அப்படிங்கிற நம்பருக்கு கீழே தான் இருக்கு இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் இந்த பழங்கள் பொறுத்த வரைக்கும். அதனால சர்க்கரை நோய் உள்ளவங்க வாரத்துக்கு 2 முறை சாப்பிடக்கூடியதா இருக்கு இந்த மாதிரி பழங்கள், செவ்வாழையோ நேந்திரமோ. என்னன்னா பசி உணர்வை தூண்டும், மலச்சிக்கல் இருக்காது அப்படிங்கிறதுனால பொதுவா எடை அதிகரிக்க நம்ம அறிவுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி பழங்கள் கொடுங்க, செவ்வாழை கொடுங்க, நேந்திரம் பழம் கொடுங்க நம்ம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு காரணம் ஆரோக்கியமான முறையில குழந்தைகளோட உடல் எடை அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட விருப்பம். அதனாலதான் நம்ம பிரெட் கொடுங்க, பீஸ்தா கொடுங்க, பன்னு கொடுங்க, ஐஸ்கிரீம் கொடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நீங்க நினைக்கிறதோட அதிகமா உடல் எடை மிக
வேகமாக ஏறக்கூடிய சான்சஸ் இருக்கு. நம்ம அதை அறிவுறுத்த மாட்டோம். அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். அதனாலதான் நம்ம இந்த பழங்கள் குறித்து நம்ம சொல்லுவோம், இதை அதிகமா சாப்பிடுங்க சப்போஸ் ஆரோக்கியமான உடல் எடை கூடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படின்னு சொல்றோம். சாதாரணமா குழந்தைகளும் ஆரோக்கியமான உடல் வைத்திருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாருமே தினமும் ஒன்று ஒரு வாழைப்பழம் அப்படிங்கிறது சேர்த்துக்கலாம். எல்லா வகையான வாழைப்பழமும் தினமும் ஒன்று அப்படிங்கிறது. இதே சக்கரை நோய் உள்ளவங்களா இருந்தா அவங்க வாரத்துல 2 முறை மட்டும்தான் இந்த பழங்கள் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்துக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமா வேண்டாம். வாழைப்பழத்துல பொட்டாசியம் மிகவும் அதிகம் அப்படிங்கிறதுனால கிட்னி பாதிப்பு உள்ளவர்கள் வாழைப்பழம் கட்டாயம் சாப்பிடக்கூடாது. காய்கறிகளே எடுத்துக்காம நிறைய நொறுக்கு தீனிகள் சாப்பிடுறவங்களுக்கு தான் உடல் எடை அதிகமாகவும் வேகமாகவும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட முக்கியமான மெசேஜ். சரிவிகித உணவு முறை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே நான் என்னோட ஆரம்ப வீடியோக்கள்ல இதை தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரிவிகித உணவு முறை அப்படிங்கிற அளவுல நம்ம சாப்பிடும் தட்டுல பாதி அளவுக்கு காய்கறிகள், கால்வாசி அளவுக்கு புரதங்கள், மீதி கால்வாசி அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஆரோக்கியமான மாவுச்சத்துக்கு மிகுந்த உணவுகள் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு உடல் எடை அப்படிங்கிறது தேவையான அளவுக்கு அதிகரிச்சு அது மெயின்டைனா ஆகும். பொதுவா நேந்திர வாழை அதிகமா வாங்கலாம். ஏன்னா இது தோல் கருப்பு நிறமா மாறினா கூட அதோட உள்ள இருக்கக்கூடிய பழம் அப்படிங்கிறது அதோட சுவை மாறாமையும் இருக்கும், சாப்பிடக்கூடிய வகையிலும் இருக்கும். நல்ல பழுத்த பின்னாடி கூட ஒரு 5 நாள் வரைக்கும் தாங்கக்கூடியதா இருக்கும். ஏத்தம்பழம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருநெல்வேலி மாவட்டம் நாகர்கோவில் பக்கம் அதிகமா விளையக்கூடிய இந்த நேந்திரம்பழம் நம்ம அதிகமா சேர்த்துக்க வேண்டிய பழம். செவ்வாழைப்பழம் அப்படிங்கிறதும் பலவித நன்மைகள் கொண்ட பழம். செவ்வாழைப்பழம் குறிப்பா இந்த ரத்த சோகை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லது. மூளையின் செயல்பாடு நல்லா இருக்க, சுறுசுறுப்பா ஆரோக்கியமா இருக்க, அதனாலதான் குழந்தைகளுக்கும் கொடுக்க சொல்றது இந்த செவ்வாழை பழத்தை. மொத்தத்துல இந்த வாழைப்பழம் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.